நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உடனடியாக என்னோடு துவந்த யுத்தம் துவங்கு. இந்த யுத்தத்தில் ஒருவேளை நான் மடிந்தேன் என்றால் என்னுடைய வீரர்கள் உன்னுடைய மாதா பிதாவை வதைப்பார்கள். யுத்தத்தில் ஒருவேளை நீ மடிந்தால் உன்னுடைய மாதா பிதாவிற்கு உயிர் பிச்சை கிட்டும். பதில் கூறு கிருஷ்ணா. யுத்தம் செய்ய போகிறாயா, இல்லை உனது தாய் தந்தை இருவரையும் காக்கப் போகிறாயா? இவ்விரண்டில் உனது முடிவினை விரைந்து தேர்ந்தெடு. இந்த அகிலம் தனில் எண்ணற்ற மாதா பிதாவை ரட்சிக்க சங்கல்பம் மேற்கொண்டவன் நான். தம்மால் எத்தனை தாய் தந்தையரை வதைக்க இயலும்? துவந்த யுத்தத்தை துவங்குவோம்.
அவர்கள், அன்பு மாமா அவர்கள், அன்பு மாமா அவர்கள். மாமா அவர்களே, தமது தாய் தந்தையரை ரட்சிக்கும் பணியிலும் தாம் தோல்வியை தழுவவில்லை. எவ்வாறு தடுமாறா நிலை பெற்றீர்கள்? எவ்வாறு இப்பணியில் தாம் வெற்றியடைந்தீர்கள்? சிநேகமானது குடிகொள்ளும் இடத்தில் தடுமாற்றமானது ஏற்படத்தான் செய்யும். நமக்கு பிறப்பளித்தவர், வாழ்வளித்தவர் எவரோ அவர்களின் அழிவிற்கு காரணமாவது ஈன்றெடுத்த வாரிசுகள் வதைக்கப்படுவதற்கு ஈன்றவர்களே காரணம் என்பதற்கு சமமாகி விடுகிறது. ஆனால் இதில் ஒரு சத்தியம் உள்ளது. அதை மனிதன் எப்போதும் மறக்கிறான். இந்த சிருஷ்டியின் ஒவ்வொரு கணமும் இறைவன் ஒருவனுக்கே சொந்தமானது. அகிலத்தில் இறைவன் இரு உணர்வுகளை சமமாக்கி உள்ளான். புஷ்பமானது எவ்வாறு தன் இடத்தைச் சுற்றி சுகந்தத்தை பரப்புகின்றதோ, துர்மணத்தை வீசுகின்ற பொருளானது தன்னைச் சுற்றி எவ்வாறு துர்மணத்தை பரப்புகின்றதோ, அதுபோல மனிதனுடைய சுகம் துக்கம் இவ்விரண்டுமே அகிலத்தில் பிரதிபலிக்கின்றன. சுகத்தை வழங்கும் செயல் இவ்வுலகிற்கு அளவற்ற சுகத்தினை வாரி வழங்கும். அச்செயல் மாறுபட்டால் இவ்வுலகிற்கு அது அளவற்ற துக்கம் ஒன்றையே வழங்கும். எனில் அகிலத்தில் சுகம் துக்கம் ஒன்று கலந்து உள்ளதல்லவா? ஆம் சதானிகா, அதுவே இறைவனுடைய தீர்மானம். ஆனால் அதர்மம் செழிக்கும் வேளையில் இந்த நிலையானது மாறுபடுகின்றது. அன்று ஒரு கம்சனால் யாதவர் குலமனைத்தும் வேதனையில் வாடியது. அன்று ஜராசந்தன் என்பவனால் அகிலம் அனைத்திலும் தர்மமானது அழிந்து கொண்டிருந்தது. அதுபோல இன்று துரியோதனன் என்பவனால் குருவம்சமே துக்கம் அடைந்துள்ளது. ராஜ்ய பிரஜைகள் அனைவரும் அச்சம் கொண்டுள்ளனர். அன்புள்ளங்களே, அகிலத்தில் துக்கமானது பெருகினால் வெகு சிலரே சுகமெனும் உணர்வினை பெற்று பெரும்பாலானோர் துக்கத்தையே அனுபவிக்கின்றனர். அப்போது அகிலமே நோய்வாய்ப்படுகிறது. அதுபோன்ற வேளையில் அந்நோயை போக்குவதற்கு வழி அறியப்பட வேண்டும். நம்முடைய இன்னுயிரை தியாகம் செய்தாவது அதர்மத்தினை அழிக்க வேண்டியது அவசியமாகி விடுகின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்முடைய இன்னுயிரை தியாகம் செய்தாவது அதர்மத்தினை அழிக்க வேண்டியது அவசியமாகி விடுகின்றது. அத்தகு சந்தர்ப்பங்களில் சொந்தம் பந்தம் பாசத்திற்கு இடமளித்தல் முக்கியம் பெறக்கூடாது. சுயநலத்திற்கு இடமளித்தலாகாது. ஒருவரின் சொந்த சுகம் வலிமை பெறக்கூடாது. அவ்வாறு ஒரு நிலையே தம் அனைவர் முன்னும் உள்ளது. மகாராஜா பாண்டுவின் அனைத்து வம்சாவளியினரும் தியாகத்திற்கு துணிய வேண்டும். இல்லையெனில் மகாராஜா திருதராஷ்டிரரின் வம்சாவளியினர் செய்யும் அதர்மத்தினை ஏற்க வேண்டும். முடிவானது தமது கரத்தில்தான் உள்ளது. ஒரு கனியின் சுவையானது விருட்சத்திற்கு பிராப்தமாகாது. இதுவும் அது போன்றதே. இத்தியாகச் செயலுக்கான லாபம் என்றும் தம்முடையதாகாது. இதற்கு ஹிருதயத்தில் அனுமதி வேண்டுங்கள். இச்செயலுக்கு அது அனுமதி வழங்குமா? தர்மத்தால் தமது ஹிருதயம் நிறைந்துள்ளதா? இந்த அகிலத்தின் நன்மைக்காக தியாகம் புரிய தாம் அனைவரும் துணிவீர்களா?
மேற்கொள்ளவிருக்கும் முடிவு பற்றி அனைவரும் ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஆசி வழங்குங்கள் பிதாமகரே. துரியோதனன் மற்றும் அவன் சகோதரர்களை பாண்டவர் மன்னிக்கும் அளவிற்கு நான் பாண்டவர் மனதை ஆறுதலடையச் செய்ய ஆசி வழங்குங்கள். நான் எடுத்துரைக்கும் வார்த்தை கேட்டு புதல்வி திரௌபதி இந்த யுத்தத்தை கைவிடும் எண்ணம் கொள்ள வேண்டும். ஹிருதயத்தில் தர்மமானது குடிகொண்டிருந்தால் அது மன்னிக்கும் பக்குவத்தையும் அவசியம் கொண்டிருக்கும் விதுரா. ஆனால் எனது சந்தேகம் சகுனியின் மீதாகும். யுத்தத்தை கைவிடும் எண்ணத்தை அவன் எக்காரணத்தினால் கொண்டான். அதோடு அவன் எக்காரணம் கொண்டு துரியோதனனையும் துச்சாதனனையும் தன் எண்ணத்தை ஸ்வீகரிக்கச் செய்தான். நிச்சயம் இதில் ஏதோ சதித்திட்டம் உள்ளது. காந்தார அரசன் தீட்டியிருக்கும் சதித்திட்டமானது தோல்வியினை தழுவும். ஏனெனில் பாண்டுவின் புதல்வர்களோடு வாசுதேவர் உள்ளார். ஒரு தீய சக்தியை தோல்வியுறச் செய்யும் சக்தி வாசுதேவ கிருஷ்ணனுக்கு உண்டு என்பதை அறிவோம். அனுமதி அளியுங்கள், பணிகின்றேன். சுபம் பவது. ரதத்தை செலுத்து. மகாமந்திரி விதுரர் விராட நகரம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். நல்லது, மிக நல்லது. அன்பு மருமகனே, நடக்கவிருக்கும் யுத்தத்திற்கு முன்பாக நீ செல்லவிருக்கும் பாதையில் உள்ள முட்களை நான் களைந்தெறிய முற்படப் போகிறேன். கங்கை மைந்தர் பீஷ்மர், மகா குரு துரோணர், மாவீரனான ஜெயத்ரதன், பெரும் வில்வித்தை வீரனான கர்ணன் போன்ற மாவீரர்கள் நம்மோடு உள்ளார்கள். தங்களிடம் குடிக்கொண்டுள்ள வீரத்தை அவர்கள் போரில் வெளிப்படுத்த உள்ளனர். அக்காரணத்தினால் வாசுதேவன் என்கிற விஷ நாகம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வான். அதை பற்றிதான் நாம் யோசிக்க வேண்டும். தம் அறிவுரை என்ன மாமா அவர்களே? அன்பு மருமகனே, அமைதி தூதுவனாக மாறி பாண்டவரின் சார்பாக கிருஷ்ணன் அவசியம் இங்கு வருவான். ஏனென்றால் அன்று நாம் சஞ்சயன் வாயிலாக சங்கதியை அனுப்பியுள்ளோம். ஆகையால் வாசுதேவ கிருஷ்ணன் நிச்சயம் இங்கு வரத்தான் செய்வான். அன்பு மருமகனே, நான் கூறுவதை கேள். சக்தியான
உறுதி கொண்ட ஒரு சங்கிலியை நீ உருவாக்க வேண்டும். அந்த இந்திரனுடைய ஐராவதத்தாலும் அறுக்க இயலாத சங்கிலியாக இருக்க வேண்டும். அது நம்முடைய அஸ்தினாபுரத்து ராஜ்யசபை தனில் அந்த வசுதேவ கிருஷ்ணன் சிறை பிடிக்கப்பட வேண்டும். இந்த பந்தம் தம் இருவருக்கும் இடையில் ஆத்ம பந்தத்தை உருவாக்க வேண்டும். சுமங்கலீரியம் வதூரிமாம் சமேத பஷ்யத் சௌபாக்யஸ்மை தத்வாயா தாஸ்தம் விபரேதன் க்ருவணாமி தே சௌபகத்வாய हस्तं मया पत्या जरादष्टि यथ सः पूषाद्वैतो नयतो हस्तविहाश्विना पत्नी यथा सो वशिनी त्वं वेदात्मा நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நலமோடு வாழ்வீர்கள். எனது ஆசையானது ஒன்றே, உனது மனைவி உனக்கு நிழலாக வேண்டும், சேவகியாக கூடாது. அதோடு உனது கணவர் உனது வாழ்வில் பெருமை சேர்க்க வேண்டும், உறவாக தேவையில்லை. நலமோடு வாழ்வீர்கள். ஆயுஷ்மான் பவ. புகழ் பெறுவீர்கள். ஆயுஷ்மான் பவ. தர்மத்திற்காக போராடுவதென்பது கடமையாகாது. அது ஒரு தீர்மானமாகும், சங்கல்பமாகும். உன்னை பொறுத்தவரை யுத்தம் என்பது கடமையல்ல, இந்த அகிலத்தின் நன்மைக்காக மேற்கொள்ளப்படும் சங்கல்பமாகும். வாழ்வனைத்தும் தமக்கு சேவை செய்வதற்கு எனக்கு ஆசி வழங்குங்கள் தாயே. உன்னுடைய 5 கணவர்களைத் தவிர
மகாராஜா சந்தனுவின் குல விளக்குகள் அனைத்தும் அணையும். குரு வம்சமே நாசத்தை சந்திக்கும் இந்த யுத்தத்தில் இதற்கு ஹிருதயத்தில் அனுமதி வேண்டுங்கள். தர்மத்தால் தம் ஹிருதயம் நிறைந்துள்ளதா? இந்த அகிலத்தின் நன்மைக்காக தியாகம் புரிய தாம் அனைவரும் துணிவீர்களா? விளையாடும் விளையாட்டில் சதிவலையில் விழுந்தனரே, தர்மம் இங்கு பலியாகுமோ? என் ஆசீர்வாதம் யாதெனில் சோதனையை தேடினரே, தர்மம் இங்கு பலியாகுமோ? அரவணைக்கும் உறவுகளும் பரிதவிக்கும் நிலை கொண்ட என் ஆசி யாதெனில் தர்மமிங்கு வெற்றியை பெற்றிடுமோ? சிரஞ்சீவி பவ என ஆசி வழங்குவாயாக. ஆயுஷ்மான் பவ எனும் ஆசி அமைதியின் காலத்தில் நல்கப்படுவதாகும். ஆனால் யுத்த சமயத்தில் அவ்வாசி தவறானதல்லவா?